இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1.5 அடி மேடு இருக்குதுங்க இதில். ஓகேங்க. இதில் நம்ம இவ்வளோ மேடு எடுத்துருக்குறோம். நம்ம சுத்தமாக குறைச்சிடலாம். குறைச்சிட்டு உளுந்து வெள்ளை சோளம் எதுனாலும் சரி ஹார்வெஸ்டிங் பண்ணுறது. மழை அதிகமாக பெஞ்சா தாவான இடத்துல முளைக்காமல் இருக்கிறது, மழை கம்மியாக பெஞ்சா மேட்டுப்பகுதியில் முளைக்காமல் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்காதுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீர் 54 ஏசி கேபின் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா லேசர் லெவலர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஜக்ஜித் பிராண்டோட லேசர் லெவலர் வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தா தூத்துக்குடியில் விளாத்திக்குளாங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி நியர்பை இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் ராமேஸ்வரம், விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ரெண்டலுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கூப்பிடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த லேசர் லெவலரு 2 வீலரு 50 HP இல்லைன்னா 4 வீலரு 50 HPயில் போடுவாங்க. இவங்க வந்து எதுக்காக இந்த பெரிய டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டைமிங்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறக்காக தான். இப்போ ஹையர் HP எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 50 HPயில் செய்கிற வேலையை நீங்கள் 65 HPயில் செய்கிறப்போ அதோட பவர் அதிகமாக இருக்கும். டைம் வந்து உங்களுக்கு பாதி கட் ஆகும். இப்போ 3 மணி நேரத்தில் வந்து ஒரு 50 HP டிராக்டர் வந்து வேலையை செஞ்சு முடிக்குது அப்படின்னா அதே வேலையை நீங்கள் 65 HPயில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியாக கம்மியாகும். டைம் கட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக இவங்க இந்த லேசர் லெவலர் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டரில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெச்பியில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஜக்ஜித் பிராண்டோட 7 ஃபீட் லேசர் லெவலருங்க. இது பார்த்திங்கன்னா லேசர் கைடன்ஸுங்க. இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சிக்னலை கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ எந்த ஏரியாவில் மேடு இருக்குது, எந்த ஏரியாவில் இறக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதை ஏற்ற இறக்கத்தை குறைப்பாங்க. 1லேருந்து 1.5 அடி ஆழத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.5 அடி டேப்பர் வரைக்கும் இவங்க இதே மிஷினில் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே 2 அடி 3 அடி இருக்குது அப்படின்னா ஜேசிபி ப்ளஸ் இந்த மிஷின் மூலமாக பார்த்திங்கன்னா ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஜான் டீரில் 54 ஏசி கேபினுங்க, 63 HP டிராக்டருங்க. ஜான் டீர் இன்ஜினோட வருது, 2.9 லிட்ரு. சூப்பராக இருக்கும் டிராக்டரை பொறுத்த வரைக்கும். கேபினோடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ஹவர் ரன்னிங்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபோர்ட் வந்து இருக்குங்க இந்த டிராக்டரில். ஃப்ரண்ட்டு மட்கார்டெல்லாம் வந்துருங்க, ஃப்ரண்ட் வெயிட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. பக்காவாக பேலன்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க. இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா லேசர் கைடன்ஸுங்க. இது ரேடார் சிக்னல்னு சொல்லுவாங்க, சேட்டலைட் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு சேனல் இருக்கும். அந்த சேனலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசீவர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அதுதாங்க ரிசீவர் மேலே இருக்கிறது. அந்த ரிசீவரையும் அந்த சேட்டலைட் டிரான்ஸ்மிட்டரையும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கீழே வரக்கூடிய பக்கெட் பார்த்திங்கன்னா அந்த லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணும். எந்த இடத்துல வந்து ஃபீல்டு வந்து மேலே இருக்கோ அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து குழியாக இருக்கிற இடத்துல விட்டுருங்க. அதுதாங்க இதோட ப்ராசஸ்ஸே. பேசிக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் 3.Hல் மாட்டுற மாதிரி இம்ப்ளிமெண்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா 2-way DC மூலமாக ஒரு ஹைட்ராலிக் பம்ப் வந்து இருக்கும் பின்னாடி. அந்த பம்ப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்லாம் மண்ணை பிடிச்சி எடுத்து கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுங்கள். ஹைட்ராலிக் பம்ப்பு பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக போன மிஷினில் ஜக்ஜித் மிஷினும் ஒன்றுங்க, அதிகமாக சேலான மிஷின். ஜக்ஜித்தில் இந்த மாடல் பாருங்கள், இதோட மாடல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு யாராச்சும் வாடகைக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இது ஒரு நம்பருங்க, இன்னொரு நம்பர் பார்த்துக்குங்க. ஸோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. மெயினாக இவங்க ஹையர் ஹெச்பியில் ஏசி கேபினோட பெரிய டிராக்டர் இதுக்காக எடுத்துக்கிறாங்க. பொதுவாக 50 HP டிராக்டர் தான் போடுவாங்க. இவங்க பெரிய டிராக்டரை வச்சு ஒர்க்கை சீக்கிரமாகவும் அதோட அதிக ஆழத்துலேயும் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ என்னென்னா 50 HP டிராக்டரு பக்கெட் வந்து மண்ணே லோடானாலும் ஃபுல் பக்கெட் எடுக்காது. இதே 63 HP டிராக்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மண்ணாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வரும். ரொம்ப தூரம் லாங் ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹெச்பி வெயிட்டு எல்லாமே அதிகம் கேபினோடு இருக்கிறதுனால. அதனால் ஒர்க்கோட எஃபிஷியன்சி, ஒர்க் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் மூலமாக பண்ணுறதுல உங்களுக்கு நல்லா இருக்குங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ரோ கீர் பாக்ஸ் வருதுங்க. கியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ABCDன்னு வருங்க. அதில் C செகண்ட் கியரில் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 7 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு 63 HP பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. மண்ணை வந்து சூப்பராக பிக்கப் பண்ணி சூப்பராக ரிலீஸ் பண்ணுதுங்க. இதோட கண்ட்ரோல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. எந்த இடத்துல மேடாக இருக்குது, எந்த இடத்துல குழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு சிக்னல் காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் லேண்டு ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு அந்த நடுவில் லைட் எரியணுங்க. எப்போ வந்து நடுவில் ஏகமாக ஒரே ஈவனாக அதை லைட் எரிச்சிட்டே இருக்குது, மேலே கீழே எரியாமல் இருக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா லேண்டு லெவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க லேண்டை வந்து லெவல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஜாண்டியரில் இந்த டிராக்டரில் ஏசி வந்து சூப்பராக இருக்குதுங்க. கிளாஸ் ஹீட்டு அந்த மாதிரி எதுவும் தெரியல, நல்லா இருக்குது. ஆப்ரேட் பண்ணுற கம்ஃபர்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க இந்த டிராக்டரு. கியர் பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க, ஃப்ரீயாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. மண்ணை வந்து நல்லா மேடாகிற இடத்துல நல்லாவே பிக்கப் பண்ணுதுங்க. நீங்கள் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா டிஸ்கோட்டி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா 1 அடி 1.5 அடி அந்த வாட்டத்தை வந்து ஈஸியாக இதில் குறைக்க முடியும். டிஸ்கோட்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து நல்லா இலக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி லெவலர் ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? பேர் அருண்குமாருங்க. நீங்கள் எந்த ஊருங்க? நமக்கு லாத்திக்குளம் தாலுகா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நமக்கு. ஓகே. இந்த டிராக்டர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணி? நான் இப்போ ஒரு 9 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேங்க நான். உங்கள்கிட்ட என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது? நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விதை போடுறதுலேருந்து அறுத்து ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்சு பண்ணுற வரைக்கும் நம்ம A to Z எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிலத்தை தயார் பண்ணுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். எல்லா எக்யூப்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்மெண்ட் என்ன அட்டாச்மெண்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் லெவலருங்க. இது நம்ம எடுத்து 2 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இப்போ ஒரு 350-400 ஏக்கர் கிட்ட நம்ம பண்ணியிருப்பாங்க. இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எந்தெந்த ஏரியானே நீங்கள் போய் ஓட்டி கொடுப்பீங்க? இப்போ நான் போவோங்க, நாங்கள் எவ்வளோ தூரம்னாலும் ஓரளவுக்கு போவோம். எங்களுக்கு டீசல் கன்வென்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோம். வேறு என்ன, நமக்கு ட்ராவலுக்கு டீசல் கன்வென்ஸ் வாங்கிக்கிறோம். எவ்வளோ தூரம் போவோங்க. மினிமம் இத்தனை நாள்லாம் போய் ஓட்டி? எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஓடணும். ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஓடினா தான் எனக்கு ட்ராவல் டைமிங்காச்சும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்காண்டி லாங் வர முடியாது. இப்போ கிட்டனா உங்களுக்கு நான் கிட்டனா வந்து பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எவ்வளோ பெரிய டிராக்டர் எடுக்கிறதுக்கு என்ன ரீசனுங்க? பொதுவாக 50 HP இருந்தாலே போதும். இதுக்கு எதுக்காக இந்த ஹையர் HP? இல்லை, எப்படின்னாங்க, இப்போ இது வந்து 7 ஃபீட் பக்கெட்டுங்க இது. ஓகே. இப்போ நம்ம 50 HP டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் ஃபுல்லாக லோட் ஆச்சு. நம்மகிட்ட 50 HP டிராக்டரும் இருக்குங்க. ஓகே. அந்த டிராக்டரில் இந்த பக்கெட் ஃபுல்லாக லோட் ஆச்சு, லோட் பண்ணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அந்த ஃபீல்டு ஓடுறதுக்கான டைமிங் வந்து ரொம்ப நமக்கு அதிகமாகுதுங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த HP வேரைட்டியை கூட்டி இருக்கிறதுனால இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 50 HP டிராக்டர் ஒரு 3 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. என்னால் 1.5 மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடியும். பாதி டைமிங்கில் பாதி டைமிங்கில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் அதே வாடகை தான்? அதே வாடகை தான் எங்களுக்கு அவர் கணக்கு தான். ஓகே. இப்போ ஃபீல்டு வந்து எத்தனை அடி வரைக்கும் டேப்பர் நீங்கள் குறைச்சி கொடுப்பீங்க? ஆனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். எவ்வளோ நாள் நாங்கள் பண்ணி கொடுப்போம். எவ்வளோ டேப்பர்னாலும் பண்ணி கொடுப்போம். நாங்கள் எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தோட்டக்காடு, நீங்கள் எங்களுக்கு ஒரே மட்டமாக வேணும் அப்படின்னாலும் நாங்கள் மட்டம் பண்ணி கொடுப்போம். சரி. இல்லைங்க எங்களுக்கு மானாவாரி காடு தண்ணியோட வாட்டம் ஒரு பக்கமே வேணும் அப்படின்னா கூட நாங்கள் வாட்டமும் பண்ணி கொடுப்போம். ஒரு ஸ்லோப் வச்சு கொடுத்துருவோம். இந்த ஸ்லோப் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஊரணியோ குட்டமோ வச்சுருக்கீங்க, எனக்கு அந்த இடத்துக்கு தண்ணி போகணும் அப்படின்னாலும் நம்ம காட்டு தண்ணி ஃபுல்லாகவே அந்த குட்டத்துக்கு போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே. இப்போ இந்த ஃபீல்டு வந்து ஓடி இருக்குதுங்க. இப்போ லேண்ட் வந்து லெவல் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க? இல்லைங்க, இப்போ இந்த லெவலர் ஓடிட்டு இருக்கும்போதே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கெட்டில் நமக்கு மண் எடுக்கிற சுத்தமாக நின்றுங்க. ஏகமாக ஒரே மாதிரி இருக்கும். இப்படி போகுது அப்படின்னா இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே இதே மட்டமாக தான் இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட மண் ஏறக்கூடாது. ஏறாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஃபீல்டு வந்து கிளியரன்ஸாக இருக்குது. அப்போ நம்ம லெவல் வச்சு பார்த்தாலுமே எல்லா பக்கம் ஒரே மாதிரியான லெவல் இருக்கும் நமக்கு. ஓகே. இதோட நீங்கள் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா அந்த ரிசல்ட் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷம் அந்த காட்டில் வந்து பயிர் பண்ணும்போது நீங்கள் அந்த ரிசல்ட்டை நல்லா அனுபவிக்கலாம். நீங்கள் மழை காலத்தில் வந்து தண்ணி ஒரு சைடாக போகுங்க. நமக்கு ஸ்லோப் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிஞ்சைக்குள்ளே எந்த அரிப்புமே ஏற்படாமல் தண்ணி எந்த அரிப்புமே அரிக்காது, தடம் வைக்காதுங்க. உள்ள தண்ணி ஒரே மாதிரி போயிட்டு நம்ம எங்கே வாட்டம் கொடுத்துருக்குறோமோ இப்போ இந்த ஸ்லோப்ல இருந்து இப்போ இந்த பிஞ்சையை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது பக்கம் இந்த பக்கம் நம்ம உங்களுக்கு பின்னாடி பக்கம் எனக்கு முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல மேடுங்க. இது நல்ல ஸ்லோப் இருக்குதுங்க. இதில் எப்பயுமே தண்ணி ஓட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் ஓடுங்க. ஓடும்போது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து நல்லா அரிச்சு போயிருங்க.
ஒரு லைன் மாதிரி அரிசி அரிச்சு போயிடும். இப்போ நம்ம ஸ்லோப் பண்ணுறதுனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தண்ணி எங்கேயுமே நமக்கு அரிக்காமல் ஒரு வாய்க்கால் மாதிரி வைக்காமல் ஒரே மட்டமாக போயிட்டு அந்த ஓடைக்கு போயிருங்க. இதனால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுங்க. நிலத்துல வந்து பயிருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அதே மாதிரி இப்போ எந்த அளவுக்கு வந்து மேட்டை குறைச்சிக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1.5 அடி மேடு இருக்குதுங்க. இதில் ஓகேங்க. இதில் நம்ம இவ்வளோ மேடு எடுத்துருக்குறோங்க. இவ்வளோ மேடு இருக்குதுங்க. இதில் லேசாக முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு ஓட்டி இருக்கிறோம். ஓகேங்க. இவ்வளோ மேடு இருந்துருக்குங்க. இங்கே இவ்வளோ மேடு இருக்குங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லோப் தாவு இருக்குதுங்க. இந்த மண்ணை கூற கொண்டு போய் எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இப்போ பாதி வேலை ஓரளவுக்கு முடிச்சிருக்குதுங்க. இந்த முடிச்சிருக்கிறோம்ல முடிஞ்சிருக்குதுங்க. ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்ட வேண்டி இருக்குதுங்க. ஓட்டி இதை ஸ்லோப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ரொம்ப லேண்ட் வந்து ஒரே ஈவன் ஆயிருங்க. நமக்கு பயிர் அதே மாதிரி மழை அதிகமாக பெஞ்சா தாவான இடத்துல முளைக்காம இருக்கிறது, மழை கம்மியாக பெஞ்சா மேட்டுப்பகுதியில் முளைக்காம இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்காதுங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் இருக்காது. இல்லை கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் இல்லை 100% இருக்காதுங்க. இருக்காங்கன்னா நல்லா ஒன்று போல் எல்லாமே நல்லா விளைஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி மிஷினரி ஓட்டுறோம் அப்படின்னா இப்போ எல்லாமே எப்படின்னா எல்லாம் மேனுவலில் இருந்து மிஷினரி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு உளுந்து ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா உளுந்து ஃபீல்டு ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உளுந்து ரொம்ப கீழே இருக்கும். இப்போ நம்ம லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா மேடு தாவு இல்லாதனால இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த சேதாரமும் இருக்காது. ஒன்று போல் நம்ம ஈவனாக அறுத்து போயிடலாங்க. நம்மளும் ஹார்வெஸ்டிங் வச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அதனால சொல்கிறேங்க. அந்த ஃபியூச்சரில் இனி வரக்கூடிய எல்லா கண்டிப்பாக இது இன்னுமே பண்ணி ஆகணுங்க. பண்ணியாச்சு அப்படின்னா மேன் பவரை நம்ம சுத்தமாக குறைச்சிடலாம். குறைச்சிட்டு உளுந்து வெள்ளை சோளம் எதுனாலும் சரி ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே. இது இன்னும் ரொம்ப முக்கியம்னா உளுந்துக்கெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஒரே மட்டம் பிடிக்கும்போது எவ்வளோக்கு பிடிக்கிறோமோ அதே அளவில் நமக்கு வந்து இந்த அறுக்கும்போது மிஸ் ஆகுறது ரொம்ப கம்மியாயிரும். இப்போ பண்ணுற நம்ம லெவலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பயிர் முளைக்கிறதுலேருந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துமே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. சரிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. இப்போ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மேடாக இருக்கோ அந்த இடத்துல மண் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல குழியாக இருக்குதோ அந்த இடத்துல தான் போய் ரிலீஸ் பண்ணும். எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணாது. ஒரே ஈவனாக பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து ஈவன் பண்ணி கொடுத்துருங்க. அதுதாங்க இந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஃப்யூச்சரில் வந்து ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், பிளான்டிங் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே இனி மேன் பவர் ஷார்ட்டேஜ்னால எல்லாமே வந்து அட்வான்ஸாக மாறப்போகுதுங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் வந்து வச்சு நம்ம நிலத்தை தயார் பண்ணோம்னா தான் ஃப்யூச்சரில் இனி நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் வச்சு பண்ண முடியுங்க. மேன் பவர் ஷார்ட்டேஜை வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலத்தை தயார் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய மிஷினரிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க.